பென்சில் டப்பாடி இன்னைக்கு வந்து விஜய்னா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, ஓகேவா? பட் என்னால் போக முடியல. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என் தங்கச்சி ஒரு குட்டி ஷாப்பிங்க்கு வந்து போக போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தலாமா? வாங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இங்கே கல்பனா மண்டபம்னு ஒன்று இருக்குது கவுண்டம்பாளையத்தில். ஸோ அங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் முந்தானே போயிட்டு வந்திருந்தாங்க. சரி, நாங்களும் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் வந்து போனோம். ஸோ அவள் வந்து பார்த்துட்டு இருந்தா என்னென்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா போகும்போதே சொன்னாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் எது எது வேணும் அப்படின்றத 1 by 1 வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்ம எது எடுத்தாலுமே 160 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தது. பருப்பு போட்டு வைக்கணும், இதை எடுத்துக்கலாண்டி. சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் இந்த இது சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டுட்டு இது எடுத்துக்கலாம். அது அது எடுக்கலாம். ஒன்று இதை எடு, இல்லை இதை எடு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு இது வந்து எடுத்துட்டோம். பருப்பு போடுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு டப்பா எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சுற்றி பார்த்துருந்தோம். இங்கே எது எடுத்தாலுமே 160 ரூபா 160 ரூபா இந்த பாத்திரம் எல்லாமே. பட் அது அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தா, என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம். நான் சொல்லிட்டேன், அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வா சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது குடம் பாரு, குட்டி குடம், குட்டி குடம் வெயிட்டே இல்லை. உனக்கு 120 ரூபாய்க்கு அப்பள தான் கொடுப்போம். ஸோ நம்ம வந்துட்டு கடையில் போய் திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, பட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறது வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு ஒரு மாப்பு வாங்கினேன், அப்புறம் சீமார் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டெடி செக்ஷனுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டெடினா, இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நாங்கள் டெடி எதுவும் வாங்கலை, பட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 90s கிட்ஸோட பொம்மை, ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இது வாங்குறதுக்காக நான் ரொம்ப அழுவேன், எங்கள் அம்மா வாங்கியே தர மாட்டாங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து வாயில் ஒரு பீப்பி மாதிரி இருக்கும், அதை எடுத்தோம் அப்படின்னா பேசும், இப்படி சாய்ச்சோம் அப்படின்னா கண்ணச்சு முட்டும், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேக்குக்கு வந்துட்டோம். க்யூட்டாக இருந்தது எல்லாமே. பட் என்னென்னா வெளியே ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இருந்தது, உள்ளே வந்து ஒரே ஒரு ஜிப் மட்டும் தான் இருந்தது. இது வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் நிறையா ஸ்லிம் பேகு எல்லாமே இருந்தது. 1 by 1 போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத சும்மா பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பென்சில் டப்பாடி பைத்தியக்காரி ஆன் பண்ணியா? தெரியுது 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 வெயிட் பண்ணு.
பாக்ஸ்குள்ளே என்னென்ன வளர்க்கணும் பண்ணிட்டு போகணும் நீங்கள் செல்லு போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து இது வந்து சும்மா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்துட்டு பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்கள் பேரை வந்து முத்திரை பதிச்சுட்டு நாங்களே வந்து டெலீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சியும் அவள் பேர் எழுதுனா. அவள் பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கிளம்போமா? பாய். சரி வா வா. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் பக்கத்தில் இருக்கிற கல்பனா மண்டபம், அது பேர், ஓகேவா? ஸோ அங்கே தான் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் வீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரப்பாம்பூச்சி, ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. ஃபுல்லாக வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரப்பாம்பூச்சி ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சி போடுவாங்கள்ல சாக் பீஸ், அதை போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வீடை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், டெக்கரேட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாமே எல்லாமே அப்படின்னு ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது, எப்படி இருக்குன்னு. இப்போ வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. மதியானம் வந்து நான் மீனும் பொரித்தேன். மீன் குழம்பு இருக்குது, மாவு இருக்குது, தோசை சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான். நான் டீ குடிக்க போகிறேன். ஆனால் ஜாலியாக இருந்தது தெரியுமா? அங்கே வந்துட்டு ஒவ்வொரு திங்ஸாக பார்த்து எனக்கு எப்போவுமே வந்துட்டு வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. என்னால் செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்து அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இன்றைக்கி நானே என் தங்கச்சி போனனால அவளை வீடியோ எடுக்க சொல்லி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணலாம். நான் மற்றவங்க என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்க மாட்டேன். பட் எனக்கு வீடியோ எடுக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ என் தம்பியெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா சம்டைம்ஸ் எடுப்பான், ஏன்னா அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. என் தங்கச்சி வந்து எடுத்து கொடுத்த வீடியோ ஜாலியாக எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஸோ நான் டீ குடிச்சிட்டு தோசை சுட போகிறேன். வந்து விட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 8 மணி 7:30 ஆமாம் 8 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்ல பாட்டாக பாடுவான். நல்ல பாட்டுன்னா கொஞ்சம் ஐட்டம் சாங் மாதிரி அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது வந்து நல்ல வைப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த சாங், அது பீட்டு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து விஜய் அண்ணாவோட பாட்டு ஓடிட்டுருக்கு. என் செல்ல பேர் ஆப்பு நீ சைஸா கடிச்சிக்கோ. ஸோ அந்த சாங் வந்து ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து விஜய் அண்ணா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, ஓகேவா? பட் என்னால் போக முடியல, ஏர்போர்ட் வந்திருந்தாரு. சரி நான் சண்டே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால என் தம்பியும் கூப்பிட்டதுக்கு வரல. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டமாக இருக்கும், அந்த கூட்டத்தில் நீ எப்படி போய் பார்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வீடியோ போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உடம்பு சிலுக்குது, அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் எனக்கு அண்ணா வந்து கட்சிக்கு மூவியை விட்டுட்டு அரசியல் வருது அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் எனக்கு அண்ணாவை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அண்ணா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி போய் பார்க்க முடியலையே, இங்கே வந்தும் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். போயிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். சரி அண்ணா இனிமேல் வருவாங்கள்ல, அப்போ பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்து வீடியோ போட்டது இல்லை நியூஸில் போட்டதெல்லாம் பார்க்கும்போது அப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா எங்கே இருந்தாலும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு என்ன வேணும் அண்ணாட்டிருந்து. ஓகே, எனக்கு இப்போ அண்ணாவோட சாங் பார்க்கும்போது கொஞ்சம் போய் பார்த்துருக்காம, என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் போய் பார்க்கும்போது அண்ணா அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா எப்போவுமே அழகு தான், பட் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக இருந்தது. சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கலாமான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அதில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அண்ணா இன்னும் கட்சியில் தானே இருக்காரு, இன்னும் அடிக்கடிக்கு வருவார், நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ யாருக்கெல்லாம் விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பாய். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பாட்டுனா, என் பேர் மீனா குமாரி, அந்த பாட்டு. எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, கேட்குறதுக்கும் சரி டான்ஸ் ஆடுறதுக்கும் சரி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் துவைச்சிருந்தேன்.
ஸோ அதை வந்து காய போடணும். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், சின்ன துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு நம்ம போய் தூங்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், விஜய் அண்ணாவை பார்க்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கணுன்னு இருந்தால் பார்க்கலாம். ஓகேவா? பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க.